ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததாக சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது, அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock மேலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோடய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசை ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே. அப்படி நடக்கும் பொழுது ஏன் இது நடக்குது, நமக்கு இது நடக்கலாமா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காமல் அந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய மனநிலைமைக்கு நம்ம வந்துடணும். அப்படி நம்மளை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக, நம்மளை ரொம்ப மனசை வருத்தப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குற விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளை சார்ந்த எல்லா உறவுகளுக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவு இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்மளால் நிறைய நேரங்களில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேட்டிவ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது, இல்லை அவங்க நம்மளை விட்டு தூரமாக போகிறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப மனசை வந்து வருத்தப்படுத்திக்காமல் அந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைமைக்கு வந்துடணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஒரு பழக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு டைம் பீரியடில் அவங்களோட பர்சனல் ரீசன்னாலேயோ இல்லை அவங்களோட வேலை காரணமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க இத்தனை வருஷம் நம்மளோட பழகிட்டு இப்போ ரொம்ப தூரமாக போகிறாங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவோம். அந்த ஃபோன் காலில் பேசக்கூடிய டைம் வந்து ஒரு டைம் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எப்போவாது டைம் கிடைக்கும் போதோ அப்படியே பேச ஆரம்பிப்போம். ஒரு டைம் பீரியடில் நம்ம வேலையில் பிஸி ஆயிடுவோம், அவங்க வேலையில் பிஸி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதாவது ஒரு டைமில் ஒரு முடிவு வரதான் செய்யும். அதை வந்து கஷ்டமாக யோசிக்காமல் அதை அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமைக்கு நம்ம வந்துடணும். ரெண்டாவதாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னாலும் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் தான் கிடைக்கும் அப்படின்றது கேரண்டியே கிடையாது. இது வந்து கேட்கும்போது கஷ்டமாக இருக்கலாம், பட் ரியாலிட்டி அதுதான். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமைக்கு வந்துடணும். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை இப்போது என்னையே எடுத்துக்கலாம். நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் 2 யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குக்கிங் சேனல் அண்ட் இந்த ஒரு சேனல். என்னோடய குக்கிங் சேனல் நேம் வந்து பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். அதில் வந்து பார்த்திங்கன்னா 500+ ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதில் நல்லாவும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. என்னோடய ஏர்னிங்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது கம்பேர் வித் முன்னாடி நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்ததை நான் சொல்கிறேன். பட் அதுக்காக வந்து நான் போடுற எஃபர்ட்டை நிறுத்திட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறுத்தலை. எப்பவும் போல் அந்த சேனலுக்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். திரும்ப பழைய நிலைமைக்கு அந்த சேனல் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த எஃபர்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கேன். பட் நான் இப்படி போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் ரிசல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டியே கிடையாது. அது ப்ளஸ்ஸாகவும் முடியலாம், இல்லை மைனஸாகவும் முடியலாம். பட் நான் வந்து
ஒரு ஹோப் வச்சு அதில் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் எந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்காக பெஸ்ட்டாக நம்மளோட எஃபர்ட்டை கொடுக்கலாம். அதுக்கு சக்ஸஸ் தான் கேரண்டி அப்படின்ற மைண்ட் செட்டை நமக்குள்ளே வளர்த்துக்கக்கூடாது. எது நடந்துச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணும். 3வது விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன் பார்த்திங்கன்னா நம்மளை எப்போவுமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி, நம்ம செய்கிறது சரியான விஷயமா இருந்துச்சுன்னா கூட அதை அவங்க ஏற்றுக்கக்கூடியவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைடு இருக்க தப்பை ரியலைஸ் பண்ணுறவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. நம்ம சைடு சரியாக தான் போயிட்டுருக்கு, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய பர்சன் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மனநிலைமைக்கு நாம் வந்துடணும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் சரியாக தானே இருக்குது, அதை அவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சி புலம்புறதோ இல்லை ஃபீல் பண்ணுறதோ, அதுக்காக இன்னும் எஃபர்ட் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் விட்டுட்டு, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க நம்ம லைஃப்பில், அவங்கள அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு கடந்து போக பழகிக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி பர்சனை நினச்சி நம்ம வருத்தப்படுறதோ, அவங்களுக்காக இன்னும் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கதோ, இல்லை அவங்கக்கிட்ட உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கதோ அப்படின்னு உங்களோட எனர்ஜியையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனலாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவான பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்றது நிச்சயமான விஷயமே கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், இவங்களாம் நம்மளோட வாழ்க்கையில் அவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க, நம்ம அவங்கக்கிட்ட நல்ல விதமாக தானே இருக்கோம், ஆனால் ஏன் நமக்கு இவங்க இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க, இல்லை நம்மளை இந்த விஷயத்தில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கக்கிட்ட எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். எல்லாருமே நமக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் சப்போர்ட்டிவான பர்சனாக இருக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அவங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக வர போகிறாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுக்காமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அந்த ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீ எவ்வளோ தான் எனக்கு பண்ணினாலும், நீ எவ்வளோ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும், நீ என்னை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாலும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இவ்வளோ தான் உன் லைஃப்பில் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களே நமக்கு ஒரு லெசனை இன்டைரக்டாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட நம்மளோட லைஃப்பை வாழ பழகிக்கணும். அந்த மாதிரியான ஆட்களை அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ணி கடந்து போக பழகிக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோட புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். தேங்க்யூ.